Hello friends, welcome to JK Samayal. இப்போ நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து தக்காளி ஊறுகாய். இப்போ தக்காளி ஊறுகாய் செய்யிறதுக்கு முதல்ல panல வந்து இந்த வெந்தயத்தை 1 டீஸ்பூன் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். இது கூடவே வந்து கொஞ்சம் கலர் மாறின பிறகு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க. இப்போ கடுகு பொரிஞ்ச பிறகு இது தனியா ஒரு பாத்திரத்துல மாத்திக்கங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இது நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அதே panல வந்து 2 குழி கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. சின்ன குழி கரண்டி தான் இது. இப்போ இந்த ஆயில்ல வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இது வந்து நான் 1/2 கிலோ தக்காளி எடுத்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த தக்காளி இதல சேர்த்துருங்க. தக்காளியிலே வந்து புளி வந்து ஒரு துண்டு சேர்த்துக்கங்க. நெல்லிக்காய் அளவுக்கு தான் புளி எடுத்துர்க்கேன். அதையும் தக்காளியிலே சேர்த்துருங்க. இப்போ நல்லா கலரி விடுங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். இதுக்கு வந்து நல்லா பழுத்த தக்காளியாவே எடுத்துக்கங்க. தக்காளியிலே வந்து புளியை வந்து வதக்கிட்டு செய்யறதுனால ஊறுகாய் செஞ்சு வச்சாலும் ஒரு 10-20 நாள் ஆனா கூட ஊறுகாய் கெட்டு போகாம நல்லா இருக்கும். அதுக்காக தான் வந்து புளியை வந்து தக்காளியிலே வதக்கிட்டு செய்யணும். தக்காளி நல்லா பெருசா தான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வதக்கிட்டு திரும்பி அரைக்க தான் போறோம். அதனால தான் பெருசாவே கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி வதங்கட்டும். அது வரைக்கும் மூடி போட்டு வச்சிருங்க. குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம்னா தக்காளி வதங்கட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மூடியை திறக்கலாம். பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸர் ஜார்ல சேர்த்து இத அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊத்தாம அரைச்சி எடுக்கணும். இப்போ பாருங்க இந்த மாதிரி மிக்ஸில தண்ணி ஊத்தாம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ திரும்ப panல ஒரு 4 குழி கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து கூடுதலாவே சேர்த்துக்கங்க. ஊறுகாய்க்கு வந்து நல்லெண்ணெய் வந்து அதிகமா சேர்த்தா நல்லா தான் இருக்கும். அதனால கூடுதலாவே சேர்த்துக்கங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு பொரிஞ்ச பிறகு பூண்டு பல் 20 நம்பர் சேர்த்துருங்க. இது கூடவே காரத்துக்கு ஏத்தாற போல காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கங்க. நான் ஒரு 3 நம்பர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய தூள் சேர்த்துக்கங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இதுல நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இந்த தக்காளி இதை இதல சேர்த்துருங்க. இப்போ இதுல தனி மிளகாய் தூள் ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. இதுவும் நீங்க காரத்துக்கு ஏத்தாற போல சேர்த்துக்கங்க. கூடுதலாவோ குறைச்சலாவோ. மஞ்சள் தூள் வந்து 1/2 டீஸ்பூன். இப்போ தக்காளி ஊறுகாய்க்கு வந்து கல் உப்பு சேர்த்துக்கங்க. நீங்க தூள் உப்பு சேர்க்க தேவையில்ல, கல் உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கங்க. இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல அரைச்சி வச்சிருக்க இந்த வெந்தயம் கடுகு அந்த பவுடர் சேர்த்தலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சு ஆயில் தனியா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அதே சமயத்துல நல்லா சுண்டி வர அளவுக்கு கொதிக்கணும். மூடி போட்டு வச்சிருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷமா நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சிருக்கேன். இப்போ மூடியை திறக்கலாம். பாருங்க நல்லா சுண்டி நல்லா கட்டியாயிடுச்சு. அதே சமயத்துல ஆயில்லாம் கூட நல்லா மேலே வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஊறுகாய் வந்து எல்லா சாப்பாட்டுக்கும் வந்து நல்லா சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இட்லி தோசைக்கும் வந்து நல்லா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இதை நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்காம வெளியவே வச்சாலே ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும். நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா ஒரு மாசம் ஆனாலும் கெட்டு போகாது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம JK சமையல் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் பட்டன்லயும் ஆல் என்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இது போன்ற நாம போற ஒவ்வொரு வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். Thanks for watching.